ஒரு 13 வயசு பொண்ணு அவங்களோட சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்படுறாங்க. இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு பர்டிகுலர் நபரை சஸ்பெக்டாக கருதுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டு வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க சத்தியமாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்க யார் சஸ்பெக்டாக நினச்சாங்களோ அதே நபர் அதுக்கு அடுத்த நாளே அவங்க வீட்டு மொட்டை மாடியில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. முதல்ல யார் அந்த 13 வயசு பொண்ணு, ரெண்டாவது யார் அந்த சஸ்பெக்ட், எதுக்காக இவங்க 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற கில்லர் யார், இவங்களோட மோட்டோ என்ன, எதுக்காக இந்த கொலை ஒரே வீட்டில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்தியாவையே மிகப்பெரிய குழப்பத்துக்கு தள்ளின நொய்டா டபுள் மர்டர் கேஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஸை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற நொய்டா அப்படிங்கிற இந்த ஒரு நகரில் செக்டார் 25ல் ஜல்வாயு விஹாரி அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் L32ல் தல்வார் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த குடும்பத்தில் டாக்டர் ராஜேஷ் தல்வார், டாக்டர் நுபுர் தல்வார், இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு பொண்ணு தான் ஆருஷி தல்வார். இவங்க 2 பேருமே ஒரு ஃபேமஸான டென்டிஸ்டாக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் 1994 வருஷம் 24 மே அன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க பேர் தான் ஆருஷி தல்வார். இப்போது இந்த கொலை சம்பவம் நடந்தப்போ அவங்களுக்கு 13 வயசு. ஒரு ஃபேமஸான ஒரு பப்ளிக் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்துட்டு இருந்த ஆருஷி தல்வார் ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு, ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் கூட. அவங்க வீட்டில் இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அதை தாண்டி அவங்க வீட்டில் ஒரு குக் அண்ட் டொமஸ்டிக் ஹெல்ப்பராக நேபாளை சேர்ந்த 45 வயசான ஹேம்ராஜ் பஞ்சாதே அப்படிங்கிற ஒரு ஆணும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கொலை சம்பவம் நடந்த வெறும் 6 நாளுக்கு முன்னாடி தான் விஜய் மண்டல் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் அந்த வீட்டுக்கு ஒரு மெய்டாக ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. பொதுவாக அவங்க அப்பா அம்மா காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நைட் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இந்த பொண்ணும் அவங்களாவே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ரொட்டீன் இருக்குது. இப்படி ரொம்ப அழகாகவும் சாதாரணமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு இருந்த தல்வார் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய இடி வந்து விழுக போகுது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த ஃபேமிலி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. சரியா மே 15, 2008 வருஷம் எப்போ போல் ஆருஷி தல்வார் அவங்களோட ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வழக்கம் போல் டின்னர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா புதுசாக வாங்கி தந்த பர்த்டே ப்ரெசண்ட்டான ஒரு டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கொலை நடந்ததும் மே மாதம், அவங்களோட பர்த்டேவும் மே மாதம் தான். ஸோ அவங்க பர்த்டேக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ஒரு டிஜிட்டல் கேமராவை அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. அதில் தான் அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டே வந்திருக்காங்க. கடைசியாக அவங்க அம்மாவான நுபுர் தல்வார் அவங்க கதவை ஓப்பன் பண்ணி ஆருஷி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்க சீக்கிரம் தூங்க சொல்லிவிட்டு கதவை சாத்திட்டு அவங்களும் போயிடுறாங்க. சரியா நைட்டு 11:41க்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரவுட்டரை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது ராஜேஷ் அவங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் வாங்கி வச்சுருந்த ரவுட்டர். அதோட கனெக்ஷன் லாஸ்ட்டாக 11:41க்கு ஆஃப் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இரவு சரியாக 12:30 ஆருஷியோட ஃப்ரெண்டான அன்மோல் அப்படிங்கிறவங்க ஆருஷிக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் ஆருஷியோட மொபைலுக்கு சென்ட் ஆகவே இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. வழக்கம் போல் மே 16, 2008 ஒரு அழகான விடியல் காலையாக விடிய ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற எல்லாரும் வழக்கம் போல் பால் பாக்கெட் வாங்கி டீ போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டில் சமையல் சத்தங்கள் கேட்குது, குக்கர் விசில் சத்தங்கள் கேட்குது. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெய்பர்ஸும் டெய்லி ரொட்டீனுக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சரியாக காலையில் 6 மணிக்கு ரீசெண்டாக வேலைக்கு சேர்ந்த விஜய் மண்டல் அவங்க வீட்டோட கதவை தட்டுறாங்க. அப்போது ஒரு ரிங் அடிக்கும்போது எப்போவுமே ஹேம்ராஜ் பஞ்சாதே அவங்க கதவை ஓப்பன் பண்ணிவிடுவார். ஆனால் அன்றைக்கி 2-3 டைம் அவங்க பெல் ரிங் பண்ணியுமே யாருமே கதவை திறக்கலை. அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது நுபுர் தல்வார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப நேரமாக பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டு மேலேருந்து டோர் வெளியே லாக் ஆகிருக்கு, அதனால் நான் வந்து கீயை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீஸை தூக்கி போட்டு அவங்கள ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க. அப்போது அவங்க ஹேமராஜ் எங்கள் காலையிலேருந்து காணோம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டேவும் இருந்திருக்காங்க. வழக்கமாக அவங்க வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க எதர்ச்சியாக ஆருஷியோட ரூமை கவனிக்கிறாங்க.
அப்படி அவங்க ரூமை கவனிக்கும்போது லைட்டாக அவங்களோட கதவு அன்லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல், மொத்த இந்தியாவையே அதிர வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்க அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க பார்த்த காட்சி இதுதான். 13 வயசான ஆருஷி தல்வார் அவங்களோட பெட்டில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்காங்க. அவங்களோட உடம்பு நீட்டாக ஒரு பெட்ஷீட்டால் போத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கழுத்தில் ஒரு வெட்டுக்காயமும் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே அரைவ் ஆகுறாங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட இது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா ஷேர் பண்ணப்படுது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவங்களோட நெய்பரில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றத நினைக்கும்போது யாராலையுமே அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. போலீஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்க யார், இந்த கில்லர் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தவங்க மேலேயா சந்தேகப்பட ஆரம்பிக்கும்போது ரொம்ப வலுவாக ஒரு பர்சன் மேலே தான் அவங்களோட சந்தேகம் திரும்புது. அது யார் அப்படின்னா, காலையிலேருந்து அந்த வீட்டில் எப்பவும் போல் இருக்கக்கூடிய ஹேம்ராஜ் பஞ்சாதே காணோம் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த ஹேம்ராஜ் பஞ்சாதே இந்த கொலையை பண்ணிட்டு எங்கேயா அப்ஸ்காண்ட் ஆகிருப்பாரா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வியில், இந்த ஒரு கோணத்தில் ஆருஷி தல்வாரோட அப்பாவான ராஜேஷ் தல்வார் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னோட பொண்ணை கொலை பண்ணது அந்த ஹேம்ராஜா தான் இருக்கணும் அப்படின்னும், அவங்க வீட்டுக்கு போய் நம்ம அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேபாளுக்கே புறப்படலாம் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லியிருந்திருக்காரு. அது போக அந்த ஹேம்ராஜோட ஃபோட்டோவை ஒட்டி கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 20,000 ரூபா ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இப்படி அந்த ஒரு நாள் முழுக்க தேடியுமே அந்த ஹேம்ராஜ் பஞ்சாதேவை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த ஒரு நாள் முழுக்க அந்த ஹேம்ராஜ் பஞ்சாதேவை எங்கே போயிருப்பாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத போலீஸும் அந்த தல்வார் ஃபேமிலியும் ரொம்பவே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் இருக்க போகுது அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அந்த ஆருஷி தல்வாரோட வீட்டு மொட்டை மாடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யாருமே எதிர்பார்க்காத, யார் அவங்க மிகப்பெரிய சஸ்பெக்ட்னு நினச்சாங்களோ அந்த ஹேம்ராஜ் பஞ்சாதேவும் எப்படி ஆருஷி தல்வார் இறந்து கிடந்தாங்களோ அதே மாதிரி தலையில் ஒரு மிகப்பெரிய காயத்தோட ரத்த வெள்ளத்தில் கழுத்து அறுபட்ட நிலையில் அந்த மாடியில் ஒரு சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. இப்போது இவரோட பாடியுமே போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பின யூபி போலீஸ் இந்த 2 கொலையுமே இப்போ யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடையும் இன்வெஸ்டிகேஷனை அவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப ஈஸியாகவே அதை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு தடயத்தை வச்சோ நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிடும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு மனசில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அசால்ட்டான ஒரு விஷயத்தை அந்த யூபி போலீஸ் நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 க்ரைம் சீன்லேயுமே அவங்க முன்னாடியே அந்த பிளேஸை செக்யூர் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். அந்த போலீஸ் அந்த க்ரைம் சீனை செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் மீடியா பர்சன்ஸும் ரொம்ப கேஷுவலாக அந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த க்ரைம் நடந்த இடத்துலையும் சர்வசாதாரணமாக நடமாடிட்டு இருந்திருக்காங்க. அதனாலே கிட்டத்தட்ட 90% ஆஃப் த எவிடன்ஸ் அழிஞ்சு போயிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுல இன்னுமே அதிகப்படியான ஒரு ரிஸ்க்கும் அதிகப்படியான ஒரு டென்ஷனும் ப்ரெஷரும் யூபி போலீஸ் மேலே விழுக ஆரம்பிக்குது. இதனாலேயே இந்த யூபி போலீஸ் கிட்ட இருந்த கேஸ் சிபிஐக்கு கைமாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த கேஸஸில் நிறைய விசாரணைகள் நடந்திருக்கு. யூபி போலீஸ் சைட்லேருந்து ஒரு விசாரணை நடந்திருக்கு, சிபிஐ டீம்லேருந்து 2 விதமான விசாரணைகள் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த 2 பேருமே காமனாக தலையில் ரொம்ப பலத்த காயத்தினால சிவியராக இன்ஜூர் ஆகிருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வெப்பனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு கோல்ஃப் கிளப் மாதிரியான ஒரு ஹெவியான ஒரு மெட்டல்னால் அவங்களோட தலையில் ரொம்ப பலமாக அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டில் உறுதிப்படுத்துகிறாங்க. யூ அல்லது வி ஷேப்பில் அந்த ஸ்கல்லில் ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வெப்பனால் தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் அந்த ரிப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட்டை அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 பேருமே ஒரே மாதிரி கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணி எந்த அளவுக்கு ஆழத்தில் வெட்டுனா அந்த வின் பைப்பில் வெட்டு ஏற்பட்டு சஃபோகேட் ஆகி இறப்பாங்க
அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சு கொலை பண்ண மாதிரி இந்த 2 த்ரோட் ஸ்லிட்டுமே இருந்திருக்கு அப்படிங்கிறதுமே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூபி போலீஸ் எப்படி விசாரிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க சொன்ன ஒரு தியரி, அவங்க வீட்டோட மெய்டான ஹேம்ராஜ் பஞ்சாதேவும் ராஜேஷ் தல்வாரோட பொண்ணான ஆருஷி தல்வாரும் ஒரு அப்ஜெக்ஷனபிள் பொசிஷனில் கண்டறியப்பட்டாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு கோவத்தில் ஆருஷி தல்வாரை ராஜேஷ் தல்வார் ரொம்ப கடுமையாக தாக்கி கொண்டிருக்காரு அப்படின்னும், அதுக்கு அடுத்ததாக ஹேம்ராஜ் பஞ்சாதேவும் கொண்டிருக்காரு அப்படின்னும் அந்த யூபி போலீஸ் அவங்களோட தியரியை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இது உண்மைதானா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் 100% யாருமே நிரூபிக்க கிடையாது. அதுக்கப்புறம் இந்த விசாரணை சிபிஐ கைக்கு மாறுது. முதல்ல 2008 சிபிஐ இந்த விசாரணையை ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த வீடும் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் சுற்றி இருக்கக்கூடிய 3 மெய்ட்ஸான கிருஷ்ணா தடாரை, ராஜ்குமார், விஜய் மண்டல், இவங்க 3 பேர் மேலேயும் தான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்க 3 பேருமே ஆருஷி தல்வாரை செக்ஷுவல் அசால்ட் பண்ணி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை ஹேம்ராஜ் பஞ்சாதே பார்த்ததுனால அவரையுமே விட்டு வைக்காம கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் சிபிஐ இவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு போதுமான எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்க 3 பேர்த்தையும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் 2009-10 இந்த காலகட்டத்தில் ரெண்டாவதாக இன்னொரு சிபிஐ டீம் இந்த வழக்கை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆருஷி தல்வாரோட பேரண்ட்ஸ் மேலே அவங்களோட சந்தேகத்தை திருப்புறாங்க. அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சர்ஜிக்கல் நைஃப், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தலையில் ரொம்ப பலத்த காயத்தை ஏற்படுத்தினது ஒரு கோல்ஃப் கிளப் மாதிரியான ஒரு மெட்டல் தான் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இல்லையா. அதை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே ஒரு மெடிக்கல் லைனை சேர்ந்தவங்க. அதாவது இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒரு டென்டிஸ்ட். இவங்க வீட்டில் ஒரு கோல்ஃப் கிளப்பும் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் இவங்க இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானத்திலையும் இது ஒன்று மட்டுமே வச்சு அவங்கள சந்தேகப்படாமல் இந்த வீட்டில் கொலை நடந்தப்போ எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியும் எந்த வழியாகவும் நடக்கலை அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. அதாவது எந்த இடத்துலையுமே கதவு உடைக்கப்படலை, எந்த ஒரு ஜன்னலும் உடைக்கப்படலை, எல்லா பொருளும் அங்கங்கே அப்படியே தான் நீட்டாக இருந்திருக்கு. அப்போ இந்த வீடு லாக் பண்ணியிருக்கும் போது யாருமே ஃபோர்ஸ்டு என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ தான் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலையுமே இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் ஆருஷி தல்வாரோட உடம்பை நீட்டாக ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி வச்சது எல்லாமே ரொம்பவே பக்காவான ஒரு பிளான்டு மர்டராக போர்ட்ரே ஆயிருக்கு. அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த கொலையை இந்த வீட்டில் இருந்த இந்த பேரண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க மேலே வழக்கு தொடர்ந்து இவங்களை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. நவம்பர் 25, 2013 சிபிஐ ட்ரையல் கோர்ட் ஆருஷி தல்வாரோட பேரண்ட்ஸான நுபுர் தல்வார் மற்றும் ராஜேஷ் தல்வார் இவங்க 2 பேர் மேலேயும் டபுள் மர்டர் கேஸ்க்காகவும் அதே மாதிரி அங்கேருந்து தடயங்களை அழிச்சதுக்காகவும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற இந்த ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சிபிஐ ட்ரையல் கோர்ட் வழங்கினதுக்கப்புறம் ஆருஷி தல்வாரோட பேரண்ட்ஸ் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ்க்காக அப்பீல் பண்ணுறாங்க. அக்டோபர் 12, 2017 இந்த கேஸை விசாரித்த அலகாபாத் ஹைகோர்ட் இந்த 2 பேர் மேலேயும் எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிபிஐ டீமை வன்மையாக அலகாபாத் ஹைகோர்ட் கண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்க 2 பேர் தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான போதுமான எவிடன்ஸ் இல்லாததுனாலையும் வெறும் அனுமானங்கள் மற்றும் ஹைப்போதிசிஸ் மட்டுமே வச்சு இவங்க 2 பேர் தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் இவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சு சிபிஐ டீமை ரொம்ப வன்மையாக கண்டிச்சிச்சு 2017 அலகாபாத் ஹைகோர்ட். இதை தொடர்ந்து அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஆருஷி தல்வாரையும் அவங்க வீட்டோட மெய்டான ஹேம்ராஜ் பஞ்சாதேவையும் யார் கொன்னாங்க அப்படிங்கிற அந்த ட்ரூ கில்லரை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மோட்டோ என்ன, இந்த 2 கொலையையும் ஃபோர்ஸ் என்ட்ரி இல்லாமல் வெளியாட்கள் யாராவது உள்ளேருந்து பண்ணியிருப்பாங்களா, இல்லை உள்ளே இருக்கிற பீப்புளே யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற நிறைய குழப்பத்தையும் நிறைய டென்ஷனையும் இந்த கேஸ் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 2 கொலையையும் யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிரைம் வீடியோஸ் அண்ட் மிஸ்ட்ரி வீடியோஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி கிரைம் அண்ட் மிஸ்ட்ரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.